வேதத்தை கேளாதபடி, வசனம் சொல்லுங்களாம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்ப ஜெபத்தினுடைய அடிப்படையான சில காரியங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா உண்டு அல்லவா? அதுல இதுவும் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா, ஜெபம் கேட்கப்பட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கறதெல்லாம் அடுத்த பாயிண்ட். ஆனா ஜெபம் கேட்கப்படணும், ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்கணும், அல்லது எப்படி இருக்கணும், பிரீதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல என்ன, வேதத்தை கேளாதபடி செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம். அப்ப ஜெபிக்கிறவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா வேதத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, கேட்டு செவியை விலக்க கூடாது. அப்படின்னால் வேதத்தை வாசித்து தியானித்து அப்படின்னா அர்த்தம், வேதத்தை கேளாதபடினா எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? வேதத்தை கேளாதபடினா, நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா வேதம் உங்களோட பேசுன்றார் ஆண்டவர், வேத வார்த்தையில் உங்களோட பேசும். அப்ப வேதத்தை கேளாதபடி ஒரு மனுஷன் அதனோடு கூட பேசும் பொழுது தன்னுடைய செவியை விளக்குறானா, தன்னுடைய இருதயத்தை அவன் தள்ளுகிறான், அலட்சியப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருக்காது. அப்ப ஜெபத்துக்கு அடிப்படையான சில காரியங்களை நீங்க பார்த்து கொண்டே வரும்போது இதுவும் ஒண்ணு என்னன்னா, வேத வசனம் உங்களோட கூட பேசுச்சுன்னா, நீங்க ஆராய்ந்து பார்க்கணும், வேத வசனம் உங்களோட கூட பேசுச்சுன்னா அந்த வேத வசனத்துக்கு என்னுடைய இருதயத்தை நான் விலக்கி இருக்கிறேனா, இருதயத்தை மூடி இருக்கிறேனா, அதான் செவியை விலக்குகிறதான காரியம். அப்படி இருந்தா நான் பண்ணுகிற ஜெபம் என்ன ஜெபமா இருந்தாலும் அந்த ஜெபம் அவருக்கு அருவருப்பானது. ஆக்சுவலா அவர் கேட்கிறாரு கேட்கலன்றது அடுத்த பாயிண்ட், அவர் பதில் கொடுக்கிறாரு கொடுக்கலன்றது அடுத்த பாயிண்ட். ஆனா எப்படி இருக்கும், அவருக்கு அருவருப்புனா என்ன, பிரியம் இல்லாத அருவருப்பு. நீங்க எதை பார்த்தாலும் அருவருப்பா இருக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு பிடிக்காத காரியம் இல்லையா, பிடிக்காத காரியம் உங்களுக்கு அருவருப்பா இருக்கும். அது மோசம். அருவருப்புனா வேற எப்படிதான் சொல்றது, நான் அன்அக்செப்டபிள். ஏதோ ஒண்ணு நீங்க போறீங்க, ரோட்ல போறீங்க, யாரோ அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்க, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருவருப்பா இருக்கும். இல்ல காலில் நீச்சிட்டீங்க, எப்படி இருக்கும், அருவருப்பா இருக்கும். இப்போ இப்படி இல்ல, இப்படிதான் இருக்கும். ஆண்டவருக்கு பாத்தீங்கன்னா நான் இவனோடு கூட பேசியும் நான் சொல்லியும் அது அவனுக்கு புரிந்தும் அவன் தன்னுடைய இருதயத்தை விலக்குகிறான் அல்லவா, இப்பொழுது அவன் செய்கிறதான ஜெபம் எனக்கு அருவருப்பா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப ஜெபத்துக்கு அடிப்படையான சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல இதுவும் ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னு சொன்னா, வேத வசனத்தை வாசிக்கிறேன் அல்லது யாரும் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அது எனக்கு புரியுது, அப்படியானால் என்னுடைய செவியை நான் விளக்க மாட்டேன், நான் அதற்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லும் பொழுது நீங்க பண்ணுகிற ஜெபம் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படும். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நடக்கல அப்படின்னா திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஏன் ஆண்டவரே நடக்கல, வேற என்ன பண்ணணும், நான் என்னை மாற்றிட்டேனே, நான் உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், தைரியமா கேட்கலாம். செவி கொடுக்காத போது எப்படி நீங்க கேட்க முடியும் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே கேட்க முடியாது.